dear பூதம் நீ my dear பூதம் கலக்குற மச்சி. குட் மார்னிங் மேடம். கூப்பிட்டீங்களா மேடம்? ஆடிட்டர் பார்த்து பேசிட்டியா? பேசிட்டேன் மேடம். ஐடி கிளியர் பண்ண ஃபைல கூட கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். இன்னும் ஒரு வாரத்துல வேலை முடிஞ்சிடும் மேடம். ஃபேக்டரியில பேக்கிங் யூனிட் ஆரம்பிக்கிற விஷயமா போர்ட் மீட்டிங் ஏற்பாடு பண்ண சொல்லியிருந்தேனே, பண்ணியாச்சா? நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு மீட்டிங் ஏற்பாடு பண்ணிருக்கேன் மேடம். லேபர் விஷயம் என்னாச்சு? ஜிஎம் பேசிட்டு இருக்காரு மேடம். எல்லா வேலையும் நானே பார்க்க வேண்டியிருக்கு. எனக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்கன்னு தான் பேரு. இருந்தாலும் அவங்களுக்கு அதுக்கான வயசு வரலையே மேடம். என்ன வயசாகல? 20, 22 வயசு ஆகுது. இதுக்கு மேல என்ன வயசு வேணும்? எனக்கும் வயசாகிக்கிட்டே போகுது. என் பொறுப்பெல்லாம் யார்கிட்டயாவது ஒப்படைக்கணுமே. இன்னும் எத்தனை நாளைக்கு நானே இப்படி ஓடி ஆடி என் நிர்வாகத்தை நானே பாத்துக்கிறது? ரஞ்சிதம், வயசை பத்தி பேசினப்பதான் என் பர்த்டேவே ஞாபகம் வருது. வர 5ஆம் தேதி என் பர்த்டே. அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ. இந்த வருஷம் என் பர்த்டேயை ரொம்ப விமர்சையா கொண்டாடணும். அப்புறம் தெரிஞ்சவங்க எல்லாரையும் கூப்பிடணும். அத பத்தி கவலைப்படாதீங்க மேடம், எல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி, அந்த வேலையை போய் பாரு. ஓகே மேடம். அட்வான்ஸ் பர்த்டே விஷஸ் மேம். வா மூசா, கேட்டுக்கிட்டு இருந்தியா? ஆமா மேடம், ஒவ்வொரு வருஷமும் நீங்க ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவீங்களாமே. ஆமா மூசா, எனக்கு இதுல உடன்பாடு இல்லைனாலும் இத்தனை சொத்துக்களை வச்சுக்கிட்டு பர்த்டே கூட கொண்டாட மாட்டேங்கிறாளேன்னு பேசுறவங்களுக்காக கொண்டாடிதானே ஆகணும். இதுல ஒரு சந்தோஷம் என்னன்னா, பர்த்டேங்கிற பேர்ல அன்னைக்கு எல்லா சொந்தக்காரங்களையும் ஃப்ரெண்ட்ஸையும் மீட் பண்ணலாம் இல்ல? அப்புறம் அன்னைக்கு வேற என்னவெல்லாம் பண்ணுவீங்க மேடம்? காலையில எழுந்து குளிச்சுட்டு மாங்காடு அம்மன் கோவிலுக்கு போவேன். அப்புறம் ஃபேக்டரிக்கு போய் எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுப்பேன். மதியம் ஏதாவது ஒரு அனாதை ஆசிரமத்துக்கு போய் 1000 குழந்தைங்களுக்கு அன்னதானம். ஈவினிங் வழக்கமா பார்ட்டி, டின்னர், அவ்வளவுதான். ஏன் மேடம், உங்களோட பர்த்டே பார்ட்டிக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களையும் கூப்பிடலாமா மேடம்? தாராளமா. அவங்களுக்கு என்ன நான் தனியாவ செலவு பண்ண போறேன்? கூப்பிடு மூசா. தேங்க்யூ மேடம். ஓகே. நாயர, மாதவி குட்டிக்கு எப்ப கல்யாணம்? அட, நான் உன்னதான் கேக்குறேன். மாதவி குட்டிக்கு எப்ப கல்யாணம்? நீ ஏதாவது மாப்பிளை பார்த்து வச்சிருக்கியா? ஏன் எங்களை எல்லாம் பார்த்தா மாப்பிள்ளைய தெரியலையாக்கோ? யோ, உன்னை பார்த்தா செத்த பண மாதிரில தெரியுது. இதோ பாரு, வந்தோமா டீ சாப்பிடோமா போனோமான்னு இருக்கணும். இல்ல சூடுவல மூஞ்சில ஊத்துடுவேன். ஏதோ கஷ்டப்படுறாலே வாழ்வு கொடுக்கலான்னு பார்த்தா நீ இவ்வளவு கோபப்படுற? வாழ்வு கொடுக்கற மூஞ்சிய பாரு, போயா. வந்துட்டான் பாரு. டேய், அங்கே பாரு. என்னடா அது? நாயர் இவ்வளவு கோவமா இருக்கிறாரு? அந்த ஆளு என்னைக்கு சிரிச்சிருக்கிறான்? டேய், வயிறு பசிக்குதுடா, அதுக்கு ஏதாவது வழி சொல்றா. ஏன்டா கவலைப்படுற? நம்ம உண்மைக்கும் உழைப்புக்கும் கண்டிப்பா உயர்வு உண்டு. ஆண்டவன் நம்ம பசியை போக்கும். ஓஹோ, பெருமாள் கோயில்ல போய் உண்டை கட்டி வாங்கிக்கலாங்கற நீ? ஏன்டா இப்படி கேனத்தனமா பேசுற? நம்ம போய் நாயரை பார்த்து, டேய், நீ சொன்னதுல உண்மை, நேர்மை, உழைப்பு, கடன் வாங்காம எல்லாம் இருக்கு, ஞாபகத்துல வச்சுக்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஒரு நிமிஷம் நீ சும்மா இருக்கியா? என்ன யோசிக்கிறியா? தாவாங்கோட்ல தபேலா வாசிக்கிறத பார்த்தா தெரியல? நீ தாவாங்கோட்டையில தபேலா வாசிக்கிற, இங்க வயிறு பசியில தபேலா வாசிக்குது. சும்மா இரேண்டா. சரி வாசி. இல்ல யோசி யோசி. நீ யோசிக்கிறதுக்குள்ள எனக்கு சங்கு ஊதிடுவாங்க போல் இருக்க. ஏண்டா? நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டுமா? யார் நீ? நான் ஐடியா சொல்லிருப்பேன். பசியில இப்ப மூளை வேலை செய்யல, அப்படியே வீசி விட்டுருப்பேன். எது பரோட்டாவையா? வீசுறானா? ஏண்டா டே? ஏன் ஒரு ஐடியா? வெறும் ஐடியா தானே, மிச்சத்தை நான் சொல்லட்டுமா? சொல்லு. டீ குடிக்கிறதுக்காக நாயர் கடையில போய் நம்ம வேலை செய்யறோம். இது என்ன கேனத்தனமா இருக்கு? டீ கடையில போய் நம்ம என்னடா வேலை பார்க்க முடியும்? அந்தாலே வேலை இல்லாம சும்மா உட்கார்ந்திருக்கான். டேய், 1008 இருக்குடா. இது அவன்கிட்ட வாங்க கடனா? ஐயோ ஐயோ, வாடா. நட்டு இந்த உட்கார்ந்திருக்கான் பாரு, இவன் தான். டேய், என்னடா பண்றீங்க? டீயை குடிச்சல்ல, போ போ போ. நான் விடிஞ்சு எந்திரிச்சா இதே பிரச்சனையா போச்சு. பிச்சு போடுவேன். நாயர், இங்க ஏதாவது பிரச்சனையா? எதுவா இருந்தாலும் எங்கிட்ட சொல்லுங்க, நாங்க தீர்த்து வச்சிடறோம். நீ எந்த பிரச்சனையும் தீர்க்க வேண்டாம். பிரச்சனை பண்ணாமல் இருந்தால் அதுவே போதும். முதல்ல என்னோட பாக்கிய கொடியா. நாயர், நாங்க உங்ககிட்ட எதுவும் கேட்டு வரல நாயர். அப்புறம் எதுக்கு வந்தீங்க? வேலை கேட்டு வந்தோம் நாயர். என்கிட்ட கேட்ட அப்புறம் அங்க கேளுடா. நீ சொல்லு. நாயர், எங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தா போட்டு கொடுங்க நாயர், நாங்க செய்யறோம். சிரிக்கிறார். எப்படியே நமக்கு வேலை போட்டு கொடுத்துருவாரு. முதல்ல இப்படித்தான் சிரிச்சு கவுத்துட்டாரு. இங்க இருக்கிற ஒரே வேலை டீ மாஸ்டர் வேலை தான். அது உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் என்ன பண்றது? எங்களை மாதிரி தெருவில் தெரியும். டேய், பேசாதடா நாயர்.
உங்களால நினைச்சா முடியும் நாயர். எது தெருவில் தெரியறதா? ஐயோ அச்சா பாவம் அச்சா, ஏதாவது வேலை கொடுங்க. ஒரு வேலை இருக்கு, ஆனா அது நீங்க பார்க்க மாட்டீங்களே. நாயரே, பித்தலாட்டம் பண்ணி அடுத்த வயித்துல அடிச்சு அப்படிலாம் பொழைக்காம நேர்மையா உண்மையா பொழைக்கிற எந்த வேலையா இருந்தாலும் சொல்லுங்க, நாங்க செய்யறோம். இது உழைச்சு சம்பாதிக்கிற வேலை தான், ஆனா அது உங்க பார்வையிலே கேவலமா இருக்கும். நாயரே, உழைச்சு பிழைக்கிற எந்த வேலையும் கேவலமான வேலை இல்ல. நீங்க எந்த வேலை கொடுத்தாலும் நாங்க செய்யறோம் நாயரே. கிளாஸ் கழுவுற வேலை தான் இருக்கு, செய்யோ. அதனால தான் சொல்றேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல நாயரே, கண்டிப்பா நாங்க இந்த வேலையை பாக்குறோம். எங்களை பத்தி தெரிஞ்சவங்க எல்லாருமே பிட் பாக்கெட் ஃப்ராடுன்னு தான் சொல்லியிருக்காங்க. எங்களை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தும் நீங்க எனக்கு வேலை போட்டு கொடுத்துருக்கீங்க. ஆனா இதுக்கு முன்னால ரொம்ப கேவலமாலாம் பேசியிருக்கோம். அதை நினைச்சா தான் எங்களுக்கு ஃபீலிங்கா இருக்கு. நீங்க கழுவுன அந்த எச்ச இல்ல, எச்ச கிளாஸ கழுவுறதுல வருத்தம் இல்லைன்னு சொல்றான். நீ வீட்டுக்கு வா மகனே, உன்னை பிசிக்கி போடுறாங்க. நாயரே, நாங்க டீ கிளாஸ் கழுவுறோம். என்னடா பெனாயில் மாதிரி இருக்கு. ஏன்டா கிளாஸ் தூக்கி போட்டேன்? எங்க அப்பா சொல்லியிருக்காரு, ஒரு தடவை யூஸ் பண்ண கிளாஸை மறுபடியும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. அது சாயா கிளாஸா இருந்தாலும் சரி, சாராய கிளாஸா இருந்தாலும் சரி. அதெல்லாம் உங்க வீட்டுல. ஏன்டா ஏன் கிளாஸா தூக்கி போட்டேன்? டேய், பெரியவங்க பேச்ச எப்பறம் கேட்காம இருக்க முடியும்? உனக்கு தேவை காசு, கணக்குல எழுதி வாங்கிக்க, வளவளன்னு பேசாத. ஆமா, என்னமோ கொடுக்கற மாதிரி இல்ல, கணக்குல எழுதிக்க சொல்றீங்க. இத பாரு, உழைச்ச நாலு காசு சம்பாதிச்சா தான் அதோட அருமை தெரியும், புரியுதா? ஐயா, என்ன இப்படி அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்கான்? யாரை பார்த்து உழைக்க சொல்லிக்கிட்டு இருக்க? உழைக்கிறதெல்லாம் உன்ன மாதிரி உதவாக்காரங்களோட வேலை. தேவையில்லாம இப்படி கண்டமேனிக்கு பேசிக்கிட்டு இருந்த தூக்கி போட்டு மீச்சு போடுவாமா, ஜாக்கிரதை. என்ன நீ டீ சாப்பிடல? சேச்சே, அதெல்லாம் டீ கடையில் குடிச்சுக்கவா. டேய், அந்த பால் சட்டியை கழுவிடு. சரிடா. நாயர், ஒரு டீ கொடுங்க. வணக்கம் சார், டீயா காஃபியா சார்? 2 டீ. 2 டீடா சார். உங்களுக்கு காஃபி. டேய், ஒரு காஃபி 2 டீடா. அந்த 2 கிளாஸ் எடு. இங்க 2 கிளாஸ் இருக்கு. இருங்க நாயரே, நாங்க டீ போட்டுக்கிறோம், நீங்க போய் காசு வாங்கி போடுங்க. போங்க, நாங்க கழுவிக்கிறோம். போங்க போங்க நாயரே. இந்த நட்டு கிட்டு உங்களை பார்த்தா எனக்கு பெருமையா இருக்கு. என்னைக்கு நீங்க உழைச்ச ஜோலி இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களோ, அன்னையில இருந்து உங்களுக்கு நல்ல காலம் தான். உண்மைதான் நாயர். இப்பதான் எங்களுக்கு மனசுக்குள்ள அந்த பயம் போய் ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. எங்களாலேயும் இந்த உலகத்துல கௌரவமா ஒரு மனுஷனா வாழ முடியும்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. நாயர், பசிக்குது நாயர், 2 பேருக்கு டீ கொடுங்க. டீ எல்லாம் தர முடியாது, சாப்பாடே போடுறேன்ப்பா. மதகுட்டி, போய் சாப்பாடு ரெடி பண்ணு. இனிமே நீங்க இந்த கிளாஸ் கடை வேலையெல்லாம் வேண்டாம். என்ன நாயர் அது, சாப்பாடு போடுறேன்னு சொல்லிட்டு இப்படி பொழப்புல மண்ண போடுறீங்க? நான் அந்த அர்த்தத்துல சொல்லல, உனக்கு கணக்கு வழக்கு தெரியும்ல, அதனால நீ கல்லாவை பாத்துக்கோ. சரிங்க நாயர். நீ டீ போட கத்துட்டல, அந்த வேலை நீ செஞ்சுக்கோ. இந்த தண்ணி எடுக்கிறது, கிளாஸ் கழுவுறது, அந்த வேலையில நான் செய்யறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க, எல்லா வேலையும் நாங்களே பாத்துக்கிறோம். சரி வாங்க சாப்பிடுவோம். வா மாதவிக்குட்டி. உண்மையான உழைப்புக்கு மரியாதை இருக்குங்கிறது இப்ப புரியுதுடா சகல. ஆமாண்டா. இது பார் சீதா, கிட்டுவும் நட்டுவும் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக நாம 2 பேரும் இப்படி பட்னி கிடக்கிறது அவங்க பசியை தீர்த்துற போதா என்ன? அதெல்லாம் சரி கீதா, அவங்க நமக்காக தான் பசியும் பட்னியமா இருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் எப்படி நம்மளால சாப்பிட முடியும்? முடியலதான், என்னாலையும் சாப்பிட முடியலதான். அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? ஒண்ணு பண்ணலாம், அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாமா? வேலைக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துடலாம், ஆனா இந்த விஷயம் மம்மிக்கு தெரிஞ்சிருமே. அப்ப பணமா கொடுக்கலாம். என்னடி பேசுற நீ? நாம கொடுக்கற 1000மும் 2000மும்
அவங்க பசியை எத்தனை நாளைக்கு தான் தீர்த்து வைக்க போறது? நாம ஏன் 1000 2000 கொடுக்கணும்? லட்சக்கணக்கில் கொடுத்துட்டா போச்சு. லட்சக்கணக்குலயா? அவ்வளவு பணத்துக்கு எங்கடி போறது? அப்ப அம்மா கிட்ட தான் கேட்கணும். கேட்டாதானே பிரச்சனை, எடுத்துக்கிட்டா போச்சு. அப்படிங்கிற எடுத்துடலாமா? பகல்ல தான் முடியாது. ஏன்னா சாவி குத்து எப்பவுமே அம்மா இடுப்புல தூங்கிக்கிட்டே இருக்கும். ஆனா ராத்திரியில தலைக்காணி கடியில நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும். அம்மாவை தூக்க மாத்திரைய போட்டுக்கிட்டு நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. அதனால நம்ம மெதுவா போய் தலைக்காணி கடியில இருக்க சாவியை எடுத்து பீரோவை திறந்து இருக்கிற பணத்தை சுட்டுடுவோம். எனக்கு என்னவோ முடியும்னு நம்பிக்கையே இல்ல. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ என் கூட தைரியமா வா. போதும், பயந்து அவங்க பசியை தீர்க்க முடியாது. சீதா சொன்ன கேளு, வா. இரு கீதா, பணத்தை நம்ம 2 பேரும் எடுத்துடலாம். ஆனா விடிஞ்சதுக்கு அப்புறம் பணம் எங்கன்னு மம்மி கேட்டா நாம என்ன சொல்றது? அதுக்கு நீ ஏன் கவலைப்படுற? அந்த படியை தூக்கி அந்த இளிச்சுவாய் மேனேஜர் மேல போட்டுருவோம். கரெக்ட். அந்த இளிச்சுவாய் மேனேஜரை வேலையை விட்டு தூக்குறதுக்கு இதான் சரியான சந்தர்ப்பம். வா வா. அம்மா தூங்குறாங்க. போலாமா? போலாம் வா. அச்சோ, மாட்டணும். சீக்கிரம் தொடடி. நீ ஒருத்தி. ஐயோ ஐயோ ஐயோ, எவ்வளவு நகை! கம்பளு ஜிமிக்கி வளையலு புதுசா வாங்கிருக்காங்கடி. இதை நம்ம எடுத்துக்கலாமா? இல்ல வேணாம், நமக்கு தேவை பணம் மட்டும்தான். மரியாதையா வெய்ய. ஆசையா இருக்குடி சீதா. அடி வாங்க வெய்ய. மம்மி எழுச்சிருவாங்களே பாக்குறேன். வெய்ய. போடு போடு. அதிரி. அடி பாவீங்களா, பணத்தையும் திருடிட்டு பழிய என் மேல போட பாக்குறீங்களா? உங்களை எப்படி மாட்டி விடுறதுன்னு எனக்கு தெரியும்டி. போங்க போங்க. நீ சாப்பிட. போதும் பாட்டி. சாப்பிடு ராசா. ஐயா, உனக்கு என்ன வேணும்? ஒரு பிளேட் கிச்சன் வேணும். என்னது கிச்சனா? கிச்சன் தெரியாது, கோழிக்கறியா? அது கூட தெரியாம நீ எல்லாம் ஒரு பூதமாயிட்ட. டேய், அது கிச்சன் இல்லடா, சிக்கன். சரி கிச்சன். நீ ஒண்ணுமே சொல்லாத. ஒண்ணு கிடக்க ஒண்ணு வந்துற போகுது. ஹை சு சு.
இவங்கள அது குடு இது குடுன்னு கேக்குறதுக்கு நான் இருக்க மாட்டேன். ஏன் தாத்தா கண் கலகுறீங்க? இல்லடா, எனக்கு பொம்மை மூசா ஞாபகம் வந்துருச்சு. மூசா நீன்னு நம்பி அந்த பொம்மை மூசாவை நாங்கெல்லாம் கொஞ்சிக்கிட்டு இருந்தோம். பார்த்தேன். மதர்ஸ் டே அன்னைக்கு அம்மாவை பார்க்க நான் வந்தப்போ என்னமோ இவங்க வயிற்றுல இருந்தே பிறந்த மாதிரி அவ்வளோ பாசமா எல்லா பணிவிடைகளையும் செஞ்சுட்டு இருந்தான். எனக்கு அது அப்ப கோவமா இருந்துச்சு. இப்ப நினைச்சா ஃபீலிங்கா இருக்கு. அவன் ஒன்ன மட்டுமா ஃபீல் பண்ண வச்சான், எங்க எல்லாரையும் ஃபீல் பண்ண வச்சுட்டான். அவன் சாகாம உயிரோட இருந்திருக்கலாம். நான் இன்னொரு குழந்தையா வளர்த்திருப்பேன். அது எப்படி முடியும்? பொம்மை மூசாவோட அழிவுல தான் நம்ம மூசா உயிர் வாழணுங்கிறதான விதி. அது என்ன அப்படி ஒரு விதி? மூசா கூட இப்ப நீ வீட்ல இருந்திருந்தா எனக்கு பதிலா நீதான் செத்துருப்பேன்னு சொன்னான். எனக்கு வந்த ஆபத்து இன்னும் நீங்களேன்னு கூட சொன்னானே. தாத்தா, எனக்கு என்ன ஆபத்து? யாரோட ஆபத்து? சொல்றேன், அதை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. உங்க தாத்தா வெறும் விளக்கு தெச்ச ஓடி வர பூதம் இல்லை, பூதலோகத்துக்கே அரசனா இருந்த பூத மகாராஜா. நான் அரசனான கத்துதான் என்ன குடும்பத்தோட பூலோகத்துக்கு விரட்ட காரணம் ஆயிடுச்சு.